சரி, பேச்சம் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் காலபைரவர் மகிமையும் அவருடைய வரலாறையும் பார்ப்போம். காலபைரவர் நல்ல அருமையான அவதாரத்தில் எடுத்தவர். இந்த அவதாரம் எடுப்பதற்கும் சனி பகவானே காரணம். சனி பகவான் என்ன காரணம் என்றால், விநாயகப் பெருமான் இதில் வர்றாரு. விநாயகப் பெருமான் இயற்கையிலே அழகானவர் தான், நல்ல முகம் கொண்டவர் தான். இந்த முக வடிவில் இருப்ப கோயில் கூத்தனூர் சரஸ்வதி கோயிலில் இருக்குது. அதாவது யானை முகத்துடன் இல்லாமல் நம்மளை மாதிரி இயற்கையான முகத்துடன் மிக அழகாக இருக்கிறார் விநாயகப் பெருமான். இப்படி அழகு கொண்ட விநாயகப் பெருமானை சனி பகவான் அம்மாவிடம், நான் விநாயகப் பெருமானை போய் பார்க்க போகிறேன், சனி பகவான் கேட்குறார் அனுமதி கேட்கும்போது சனி பகவான் அம்மா சாயாதேவி சொல்லுது, வேணாம்ப்பா, நீ போய் பார்க்க வேண்டாம் விநாயகப் பெருமானை அப்படின்னு. இல்லைம்மா, நான் ஒரு தடவை பார்க்கணும், என்னை விட அழகாக இருக்கிறார் என்று சொல்லி சரின்னு இவரும் கிளம்பி போகிறாரு. போகும்போது சனி பகவானை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே தலை துண்டாயிருது. துண்டானோடனே பார்வதி தேவியார் அம்மா சாபம் விடுறாங்க சனி பகவானுக்கு. கண்கூடாயே தொல்நோயால் அவதிப்பட்டுறாரு. கால் ஊனமாயிருது. இது இந்த பக்கம் ஒரு டிராபிக் ஓடிக்கிட்டு இருக்கும்போது முனிவர்களுக்கு கட்டளை இடுறாங்க பார்வதி தேவியாரம்மா. யார் வடக்கை தலைப்படுத்த வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தலையை வெட்டிட்டு வாங்க, விநாயகப் பெருமானுக்கு பொருத்த வேண்டும் என்று. சரி, இவங்கள் முனிவர்கள் தேவர்களும் போகும்போது யானை வடக்க தலையை வைத்து படுத்து கொண்டு இருக்கிறது. உடனே அதை வெட்டிட்டு வந்து விநாயகப் பெருமானுக்கு பொருத்துகிறார்கள். சரி, இந்த சனி பகவான் என்ன செய்கிறாரு, சிவபெருமானை நோக்கி தவம் புரிகிறாரு. சிவபெருமானை நோக்கி தவம் புரியும் போது நாட்கள் கடந்து கொண்டே போகின்றது. கடந்து கொண்டு போகும்போது ஒரு நாள் சிவபெருமான் காலபைரவர் வடிவில் தோன்றுகிறார். தோன்றவும், என்னப்பா அப்படிங்கிறாரு, எனக்கு இந்த நோய் இந்த வியாதிகள்லாம் போக்கணும் அப்படிங்கிறாரு. போக்கணும் போது கையை பிடிச்சி கொண்டு சனி பகவானை கையை பிடிச்சி கொண்டு காலபைரவர் திருநள்ளாறு குளத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து முக்கி எடுத்து அவரை குளிப்பாட்டி இது பண்ணவும் தொல்நோய், கண் பார்வை எல்லாம் சரியாகி கால் ஊனமும் சரியாகி விடுகிறது. கால் ஊனம்னா முழுமையாக சரியாகவில்லை, அரை இதில் சரியாக்கிறாரு. சரியாக்கவும் பைரவரும் காலபைரவரிடம் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்கள், நான் தருகிறேன் என்று. காலபைரவரும் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். சொல்லிவிடவும் திரும்பவும் அந்த சனிபானு, ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் உங்களுக்கு, எனக்கு இவ்வளோ தூரம் நன்மைகளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காலபைரவர் சொல்கிறாரு. சனி பகவானுமே சொல்லவுமே காலபைரவர் வேண்டாம் என்று திரும்பவும் வரன் வேண்டாம் என்று சொல்கிறாரு. திரும்பவும் மீண்டும் வரனை என்ன, ஏதாவது உங்களுக்கு வரன் கொடுத்தாகணும் சொல்லும்போது, அப்போ காலபைரவர் கேட்குறாரு, நீங்கள் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாற்றமச்சனி, கண்டச்சனி இப்படி பிடிக்கின்ற மக்களை என்னை வணங்கும்போது அந்த சனியுடைய தாக்கத்திலையும் பிடியிலிருந்து பலன்களை குறைத்து கொண்டு கஷ்டத்தை அதிகம் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. உடனே சரி ஆகட்டும், அந்த வரனை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வரனை கொடுத்து சனி பகவான் மறைகிறார். உடனே பைரவர் கோயில்களில் இவ்வளோ விசேஷமான அமைப்புகளையும் நல்ல கூட்டங்களையும் கூடுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதுவும் இந்த 2005க்கு மேலே ரொம்ப பைரவர் கோயிலில் கூட்டம். பைரவர் கோயிலில் செய்ய வேண்டிய நம்ம பரிகாரங்கள் 2 மிளகு விளக்கு, அதாவது ஒரு மிளகு விளக்கில் 27 மிளகு போட்டு ஒரு சோப்பு துணியில் முடிஞ்சு 2 சோப்பு துணியில் 27 54 மிளகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடும்போது பைரவருடைய அந்த நல்லெண்ணெய் சனிபகவானுக்குரியது, மிளகு அந்த தாக்கத்தை இது பண்ணக்கூடியது. இந்த வழிபாடு செய்யும்போது சனிபகவான் பிடியில் இருந்து நமக்கு காப்பாற்றி கொள்ள முடியும். இப்படி தாங்க இந்த பைரவருடைய கூட்டங்கள் கொண்டது காரணமே அதிகம். அதாவது அன்புக்கு அதிக சக்தி உண்டு. அந்த அன்பை பெற்ற பைரவருக்கு போய் வணங்கும்போது சனி பகவானை வணங்குவதும் பைரவரை வணங்குவதும் ஒன்று. அந்த ஈக்குவலுக்கு பைரவரிடம் வரன் பெற்றிருக்கிறார் சனி பகவானிடம். இதை நல்ல வரலாறு, நல்ல மக்களும் இதை பயன்படுத்தி வளமுடன் வாழ்க என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி.